வணக்கம் தமிழா. நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. முயற்சிதான் வெற்றியை தரும். முயற்சித்து கொண்டே இரு. வெற்றி உன்னை தேடி ஓடி வரும். இன்று 8/3/2019 அன்று செய்தித்தாளில் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. TNUSRP தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு TNUSRP அதிகாரப்பூர்வமாக அறிவித்த ரொம்ப நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் காவல் சார்பு ஆய்வாளர் தாலுகா ஆயுதப்படை ஆண் பெண் மற்றும் திருநங்கை மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை சார்பு ஆய்வாளர் ஆண் பதவிகளுக்கான நேரடி தேர்வு 2019 அபிஷியலாக ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் எப்போ அப்ளை பண்ணணும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், எந்த தேர்வும் இல்லை, நமக்கு இந்த காலிப்பணி நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிறது, எவ்வளோ காலிப்பணி அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் அபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. அப்போ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தாலுகா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. இது ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி எங்கே பாருங்கள். இந்த தேர்வுக்கான மிக முக்கியமான நாட்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது என்றைக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, விளம்பர நாள் இன்றைக்கி 8/3/2019 தான் வந்திருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது எப்போனா 20/3/2019 மார்ச் 20 வரக்கூடிய மார்ச் 20 2019 ஆன்லைன் அப்ளை பண்ண ஸ்டார்ட் ஆகும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 19/4/2019 ஏப்ரல் 19 2019. அப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் தாலுக் எஸ்ஐ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டேட் 20/3/2019 19/4/2019 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் ரிட்டன் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது விண்ணப்பதாரர்களுக்கும் 20% துறை விண்ணப்பதாரர்களுக்கு பார்த்திங்கன்னா பின்னர் அபிஷியலாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டேட்டு, ஆன்லைனில் அப்ளை லாஸ்ட் டேட்டெல்லாம் சொல்லிட்டாங்க. என்றைக்கு எழுத்து தேர்வு நடைபெறும் அந்த நாள் தேதி விரைவில் அறிவிக்கப்படும். பொது விண்ணப்பதாரர்களுக்கும் 20% துறை விண்ணப்பதாரர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சரி, எவ்வளவு காலி பணியிடங்கள் எடுக்கிறாங்கன்னா மொத்தம் 969 காலி பணியிடங்கள். மொத்தம் 969 காலி பணியிடம் இருக்கிறாங்க. அதில் என்னென்ன காலி பணியிடங்கள், ஆண்களுக்கு எவ்வளவு, பெண்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க தெளிவாக. ஃபஸ்ட்டு காவல் சார்பு ஆய்வாளர் தாலுக் எஸ்ஐக்கு ஆண்கள் 462 பேர், பொது பிரிவு மற்றும் ஆண்களுக்கு 462 காலி பணியிடங்களும், பெண்கள் மற்றும் திருநங்கை 198 காலி பணியிடங்களும். இப்போ தாலுக் எஸ்ஐயிலே மொத்தம் 660 காலி பணியிடங்கள். அடுத்து காவல் சார்பு ஆயுதப்படை எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா பொது பிரிவு மற்றும் ஆண்களுக்கு 193 காலி பணியிடங்களும், பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு 83 காலி பணி, மொத்தம் 276 காலி பணியிடங்கள். அடுத்து காவல் சார்பு ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா 33 ஆண்கள் காலி பண்ணி நிரப்ப போகிறாங்க. மொத்தம் தாலுக் எஸ்ஐயில் 660, ஆயுதப்படை எஸ்ஐயில் 276, தமிழ்நாடு சிறப்பு காவல் படை எஸ்ஐயில் 33 காலி பணி. மொத்தம் ஆண்களுக்கு 688 காலி பணியிடங்களும், பெண்களுக்கு 281 காலி, மொத்தம் சேர்த்து 969 காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் ஒதுக்கீடுகள் பார்த்தீங்கன்னா கோட்டா பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கான ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா சிறப்பு ஒதுக்கீடு 20% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இவங்க தமிழ்நாடு காவல் சார்நிலை பணிகள் மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் சார்நிலை பணி விதிகளில் விதி 14 தகுதியில் இவங்க கண்டிப்பாக பெற்றிருக்கணும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 10% இடஒதுக்கீடு, மொத்த காலிகளும் 10% ஸ்போர்ட்ஸ் கோட்டா, 20% காவல்துறைக்கான ஒதுக்கீடு. அங்கீகரிக்கப்பட்ட 15 விளையாட்டுப் போட்டிகளில் தேசிய, மாநில மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையான விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்றவர்கள் இந்த விளையாட்டுக்கான ஒதுக்கீடு 10% பெற தகுதி உள்ளவர்கள். இந்த காவல்துறை ஒதுக்கீடுகள் விண்ணப்பிகள் பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு தனியாக நடக்கும். காவல்துறை சார்ந்த விண்ணப்பதாரர்கள் பொது ஒதுக்கீடுக்கான வயது மற்றும் பிறகு பெற்று பின் பொது பிரிவுக்கான தேர்வுக்கும் காவல்துறைக்கான தேர்வு ரெண்டுக்கும் விண்ணப்பிக்கலாம். ஒருவேளை காவல்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பொது பிரிவுக்கான தேர்வு இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா குவாலிஃபிகேஷன் தான், அதுக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சிறப்பு ஒதுக்கீட்டில் அதாவது காவல்துறைக்கான ஒதுக்கீடு மற்றும் விளையாட்டு ஒதுக்கீடு தேர்வு செய்த விண்ணப்பம் இல்லாவிடில் அந்த காலி பணிகளும் பொது ஒதுக்கீட்டுக்கு மாற்றம் செய்யப்பட்டு வகுப்பு வாரியாக என்ன செய்வாங்க, தேர்வு செய்யப்படுவாங்க. தமிழ் வழியில் பயின்றவங்களுக்கு முன்னுரிமை கூடாது. BSTM சர்டிஃபிகேட், அதாவது இளங்கலை பட்டப்படிப்பு தமிழில் அவங்க படிச்சிருந்தாங்க அப்படின்னா இது ஃபைனல் செலக்ஷன்ஸ் ரெடி பண்ணுறப்ப 20% முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வயது தகுதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ
1/7/2019 அன்று 20 வயது நிறைவு பெற்றவராகும். 1/7/2019 அன்னைக்கு 20 வயது நிறைவு பெற்றவராகவும் மற்றும் 28 வயது நிறைவு பெறாதவராகவும் இருக்க வேண்டும். சில பிரிவினருக்கு மட்டும் வயது உச்சவரம்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து பொது பிரிவுக்கு தான். பொது பிரிவு வயசு 20 to 28. சில இடஒதுக்கீடு பிரிவினருக்கு வந்துட்டு வயது வரம்பு வந்து உச்ச வயது வரம்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம் சீர்மரபினர் டிஎன்சி இவங்களுக்கு வந்து உச்ச வயது வரம்பு 30 வயது. பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி வந்து உச்ச வயது வரம்பு 30 வயது. இதே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி வந்து அவங்களுக்கு உச்ச வயது 33 வயது. ஆதரவற்ற விதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்ச வயது 35 வயது. அடுத்து வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20% அந்த கோட்டைங்களுக்கு வந்து 45 வயது கொடுத்துருக்காங்க. இந்த துறை ஒதுக்கீட்டுக்கு விண்ணப்பிக்கும் துறை என்பதில் 45 வயது கொடுத்துருக்காங்க. அந்த காவல்துறை ஒதுக்கீட்டு விண்ணப்பதாரர்கள் பொது ஒதுக்கீட்டு கீழ் விண்ணப்பித்தாலும் பொது ஒதுக்கீட்டு விண்ணப்பதாரர்கள் வயது தகுதி பெற்றவராக இருக்கணும். அந்த வயது இப்போ வந்து இவங்களுக்கு 20% கோட்டாவில் விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா பொது ஒதுக்கீட்டு பிரிவில் எவ்வளோ ஏஜ் குவாலிஃபிகேஷன் கொடுத்தாலும் அந்த தகுதி கரெக்டாக அவங்க வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறிவிப்பில். அடுத்து பாருங்கள், கல்வி தகுதிகள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் வந்து அல்லது கல்வியிலிருந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 10th +2 +3 அப்படிங்கிற மெத்தடில் வந்துட்டு இளங்கலை பட்டம் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஒருவேளை திறந்தவெளி பல்கலைக்கழகம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அந்த முறையில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் 10th +2 +3 அப்படிங்கிற முறையில் வந்து அவங்க டிகிரி படிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண தகுதி உடையவங்க அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு மேல்நிலை வகுப்பு இளங்கலை பட்ட படிப்பில் 10th +2 டிகிரியில் தமிழில் ஒரு மொழி பாடமாக படிச்சிருக்கணும். ஒருவேளை படிக்கல அப்படின்னா டிஎன்பிசி நடத்தக்கூடிய அந்த 2ஆம் நிலை தமிழ் தேர்வில் வந்து பணியில் சேர்ந்த 2 ஆண்டுகளுக்கு தேர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இடஒதுக்கீடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வகுப்பார் இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு நடைமுறையில் உள்ள என்ன விதிகள் இருக்கோ அதுபடி வந்துட்டு பின்பற்றப்படும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய சாதி சான்றிதழ் பெற்றவர்கள் மட்டுமே வகுப்பாரி ஒதுக்கீட்டில் வந்து பரிசீலிக்கப்படுவாங்க. இந்த தேர்வு தமிழ்நாடு அரசு காவல் சார்பு ஆய்வாளர் தேர்வு வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நடக்கக்கூடியது மொத்தம் 3 ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு எழுத்து தேர்வு, அடுத்து பிசிக்கல், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ. இந்த எழுத்து தேர்வு பார்த்திங்கன்னா கொள்குறி வகை வினத்தை 70 மதிப்பெண்கள், பொது ஒதுக்கீடுக்கு துறை ஒதுக்கீடுக்கு 85 மதிப்பெண்கள். இந்த எழுத்து தேர்வு ஃபஸ்ட் நடக்கக்கூடிய ரிட்டன் எக்ஸாம் பார்த்திங்கன்னா பொது ஒதுக்கீடு பிரிவிற்கு அப்ஜெக்டிவ் கொஸ்டின் வந்து 70 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. துறை ஒதுக்கீடு 20% கோட்டாவில் 85 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. அடுத்து உடற்கூறு அளத்தல், உடல் தகுதி தேர்வு, உடல் திறன் போட்டிகள் இதுக்கு மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா பொது ஒதுக்கீட்டுக்கான மதிப்பெண்கள் அதிகபட்சம் 15, துறை ஒதுக்கீடு விண்ணப்பதாரர்கள் வந்து அந்த விலக்கு அளிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து நேர்காணல் இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மதிப்பெண்கள், இன்டர்வியூக்கு 10 மதிப்பெண்கள், துறை சார்ந்த ஒதுக்கீட்டுக்கும் 10 மதிப்பெண்கள். அடுத்து ஸ்பெஷல் மார்க் சிறப்பு மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 5 மதிப்பெண்கள், அதாவது என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க 5, அதே மாதிரி தான் அவங்களுக்கும் துறை ஒதுக்கீடு 5 தேசிய காவல் பணித்திறன் பற்றிய பதக்கம். இந்த மொத்தம் வந்து இந்த எஸ்ஐ தேர்வு 100 மதிப்பெண்கள் நடைபெறக்கூடியது. மொத்தம் 100 மதிப்பெண்கள். முதலாவதாக எழுத்து தேர்வு, அடுத்து பிசிக்கல், அடுத்து இன்டர்வியூ, அடுத்து ஸ்பெஷல், மொத்தம் 100 மதிப்பெண்கள் நடைபெறக்கூடியது. எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. எழுத்து தேர்வு எங்கெங்கே நடக்கும், சென்டர்ஸ் எப்படி இது பண்ணுவோம், தேர்வு கட்டணம் எவ்வளவு அப்படிங்கலாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வரக்கூடிய மார்ச் 20 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. பக்காவாக நீங்கள் பிளான் பண்ணி ஸ்கெடியூல் போட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாடு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் அபிஷியலாக விட்டுட்டாங்க. விரைவில் வெப்சைட்லேயும் வந்து DNUSRB online.org வெப்சைட்லேயும் வந்து இன்று விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ தமிழ்நாடு போலீஸ் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் 2 டேஸ்க்கு முன்னாடி வந்தது. இப்போ எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. தமிழ்நாடு போலீஸ் மற்றும் எஸ்ஐ அப்படின்னு வந்து வெறித்தனமாக நான் 2019 தமிழ்நாடு போலீஸ் ஆகணும், எஸ்ஐ ஆகணும் வெறித்தனமாக உள்ளவங்க, விருப்பம் உள்ளவங்க, தன்னம்பிக்கை உள்ளவங்க இவங்க கண்டிப்பாக வந்து தமிழா அகாடமியை தொடர்பு கொள்ளுங்க. தமிழா அகாடமியில் தமிழ்நாடு போலீஸ் மற்றும் எஸ்ஐ பயிற்சி வகுப்புகள், எழுத்து தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள், போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற சிறந்த ஆசிரியர்களை கொண்டு நடத்தப்பட்டு வருகிறது. விருப்பமுள்ள மாணவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளவும். தேங்க்யூ.